ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை, ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நண்பர்களே. ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா உங்களுடைய ராசி பலன்களை மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. எங்களுக்கும் அதனால நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள். ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம். ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை 8:28 பிறகு 6ஆம் இடத்திற்கு சென்று குரு பார்வை பெறக்கூடிய நல்ல யோகமான அமைப்பு நண்பர்களே. மேலும் குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள குருமங்கல யோகமும் இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது. ராசியிலேயே ராகு பகவானும் 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார்கள், 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு பிரமாதமான ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க வாழ்க்கைக்கு புதிய பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய, சிங்க பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. இன்றைய தினம் உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க. ஒருவேளை உங்க குழந்தைகள் படிக்கிற வயதில் இருந்தாங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். எதிர்கால கல்வி வாழ்க்கை மிக மிக சூப்பராக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவாங்க. அல்லது வேலை தேடும் இளைஞர்களாக இருந்தால் உங்கள் மூலமாக ஏதாவது வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேரும். அல்லது திருமண வயதில் இருந்தால் உங்கள் மூலமாக ஈஸியாக திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகளை பெறுவாங்க. இது மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் குழந்தைகளுக்கு அதன் மூலமாக வெற்றி கிடைக்கிறதுனால உங்களுக்கும் அதனால கண்டிப்பாக சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. ஆறுதலாக இருப்பீங்க, நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இப்பொழுது உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைதி நண்பர்களே. குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. மிக மிக சிறப்பாக உங்களது குடும்ப வாழ்க்கை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சில புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தங்க நகைகள் அல்லது பிடித்தமான ஆடைகளை வாங்கி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும். ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த சில நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. பிரமாதமான ஒரு நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமைகிறது நண்பர்களே. அதிர்ஷ்ட காத்து வீசுன்னு கூட சொல்லலாம். இன்றைய தினம் பிசினஸ் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் மூலமாக தன லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள். இன்றைய தினம் முடியும்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீண்ட தூரமா நீங்க டிராவல் பண்றது மட்டும் இன்னைக்கு தவிர்த்து விடுங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு சோர்வு இல்லாம இருக்கும் நண்பர்களே. இல்லைன்னா கொஞ்சம் பலவீனமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. டிராவலை முடிந்த அளவுக்கு லாங் டிராவலை அவாய்ட் பண்ணிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கருத்து நீங்க யார்கிட்டையும் சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசித்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை அனலைஸ் பண்ணி தான் நீங்க சொல்லணும் நண்பர்களே. அப்படி நினைச்ச உடனே கருத்துக்களே ஷேர் பண்ணிடாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க புதுசாக ஏதாவது ப்ரப்போஸ் பண்றீங்கன்னா இன்னைக்கே பண்ணிடுறது நல்ல நண்பர்களே. நாளைங்கிறது ரொம்ப லேட்டாக ஆயிடுவோங்கிறதுனால இன்னைக்கே நீங்க உங்க கருத்துக்களை உங்களுடைய மனதிற்கு இனியவரிடம் நீங்கள் கூறலாம். அதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கங்க. உங்க ரொமான்ஸ் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள உகந்த ஒரு நாள் இன்றைய தினத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நண்பர்களே. ஆனா அவர் நல்ல மூட்ல இருக்காரா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க காதலர்கிட்ட உங்க காதலை வெளிப்படுத்தலாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறப்பாக அலுவலக பணியிலும் இருக்குங்க. ஏன்னா பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் அலுவலக பணியில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதன் மூலமாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. முக்கியமான சில பதவிகள் உங்களுக்கு
பெறுவதற்கு ஏற்ப நல்ல முக்கியமான சில வேலைகள் உங்ககிட்ட டெஸ்டிங்காக கொடுப்பாங்க. ஸோ முக்கிய பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து தயங்காமல் சுணங்காமல் ஏற்றுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மூலமாக நிம்மதி பெற முடியும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அனைவருக்குமே வயதிற்கேற்ப நல்ல நன்மைகள் நடைபெறும். சில பேருக்கு வந்து புதிதாக அசைவ சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நண்பர்களே. வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற அசைவ சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமானது இன்னைக்கு ஓரளவு அடுத்தபடிக்கும் போகக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான பாதையில் இருக்கும். ஸோ வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய நண்பர்களே. குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். உங்களது மனம் குறைந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவர் கூட உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை இன்னைக்கு வெளியிடுவதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆனால் கருத்துக்களை வெளியிடுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்க. சாதகம் என்ன, பாதகம் என்ன, அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கருத்துக்களை வெளியிடுவது நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் என்றுதான் அதிர்ஷ்ட காத்து வீசக்கூடிய பிரமாதமான ஓஹோன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய அசைய சொத்துக்கள் இன்னைக்கு சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய பாதை உங்களுக்கு கண்டிப்பாக புலப்படும். எதிரிகள் விலகுவாங்க. நித்தமான பொருட்களை வாங்குவீங்க. நல்ல தகவல் வந்து சேரும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு வயதுக்கேற்ப நல்ல நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறும். உங்க குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணாக அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள், பஞ்சாயத்துக்கள் நல்ல சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்க நண்பர்களே. பெரும்பாலான சிக்கல்கள் விலகக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும். எனவே உங்கள் கருத்துக்கள், ஐடியாக்களை நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் எப்படிப்பட்டவங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற நல்ல ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு. அலுவலக பணிகளில் உயர் பதவியில் இருக்கிறவர்களுடைய நட்பு புதிதாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். நல்ல நட்புறவு மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக சில அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. திடீர்னு சில அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்படுவதனால அதன் மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். எனவே அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கி காத்திருங்கள். நல்ல வாய்ப்புகள் யார் மூலமாக வந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வியாபாரத்தில் நல்ல தனலாபம் உண்டு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையோட, நிலைத்தன்மையோடு நீங்கள் இன்னைக்கு வேலைகளை செய்வீங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.